திருப்பூர் பகுதியில் ஒரு 5 வழக்கு, திருப்பூர் மாவட்டத்தில் இருக்க தாராபுரத்தில் வந்து ஒரு 3 கொலை வழக்கு. அவ்வளோ பயங்கரமான ஆளாங்க நீங்கள்? ஒரே சிறையில் தான் இதில் காவல் நிலையத்தில். சரி. எங்கள் அப்பா கையை பிடிச்சிடப்போ உடைச்சிட்டாங்க. இறக்குமதி செய்து கொண்ட மார்க்கம் தான் இஸ்லாமிய. நாங்களே இறக்குமதியானவர்கள் அல்ல. நீ வேறு ஏதாச்சும் ஈழம்பத்தி பேசணும்னா எங்கள்கிட்ட வந்து பேசு. இதுக்கு முழு அத்தாரிட்டி நாங்கள் தான். நாங்கள் நினச்சா இந்த போராட்டத்தை கொண்டு முன்னெடுப்போம், இல்லைன்னா அவளைய நிப்பாட்டிக்குவோம். திராவிடம் தேவை என்றால் திராவிடத்தையே தூக்கி எறியும். திராவிடம் தேவை என்றால் தன்னைத்தானே வந்து என்ன பண்ணிக்கும், அதை தூக்கி எறிஞ்சிக்கிட்டு அதுவே தமிழ் தேசியம் பேசும். லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கூட அரசியல் களத்தில் உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் உமர் கயான் அவர்கள். அவரை வந்து சிறப்பாக சொல்லணும்னா, தமிழ் தேசிய அரசியல் களத்தில் இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு வந்து கூடுதலாக வர்றதுக்கு ஒரு முக்கியமான தோழர் அவர். அதனால் அவர்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. மார்க்கம் சார்ந்ததாகவும் சரி, தமிழ் தேசிய தளத்தில் இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே வந்திருக்கிறாங்க, அவர்கள் ஏன் வராமல் இருந்தாங்க உள்பட நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கும். நீண்ட நாளாக வந்து நம்ம வந்து ஃபோனில் பேசியிருக்கோம், தொலைபேசி வழியாக பேசியிருக்கோம், அப்படி தான் இருந்திருக்கோம். நேரில் இது இருந்தால் நம்ம முதல்ல வந்து நம்ம கடற்கரையில் வந்து ஒரு நினைவேந்தல் நிகழ்வில் 2010 அல்லது 11 ஈழத்தமிழர்களுடைய இனப்படுகொலை அதுக்கான நினைவேந்தல் நிகழ்வில் நம்ம முதல்ல சந்தித்தோம். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கிறோம். உங்கள் மீதான அடக்குமுறையை கண்டித்து எங்கள் அமைப்பு சார்பாக அதுக்கான வேலைகளை பண்ணணும். பரஸ்பரம் மாறி மாறி ஒருத்தர் சேர்ந்து தான் பயணிச்சாகணும். ரொம்ப மகிழ்ச்சி தோழர் உங்களை சந்திச்சதில். எனக்கு வழக்கறிஞர் உமர் கயான் அப்படிங்கிறவரை பழனி பாபா அவர்களுடைய மாணவராக அல்லது அவரை சார்ந்த விஷயங்களை வெளிக்கொண்டு வந்த ஒரு நபராக வந்து தெரியும். ஆனால் உங்களுக்கு முன்னாடி நிறைய கதைகள் இருக்குது. நீங்கள் வந்து மரணத்தின் வாசலில் போய் எட்டி பார்த்து அப்படி பின்னாடி இழுத்து வரப்பட்ட ஒரு நபராக இருக்கிறீங்க. அந்த கதைகளுக்கெல்லாம் போவோம். அந்த சம்பவங்கள்லாம் என்ன? வழக்கறிஞர் உமர் கயான் எப்படி வழக்கறிஞர் ஆனார்? உமர் கயான் யார்? உமரையனுடைய தோற்றத்தை அவருடைய உருவாக்கத்தை பார்த்தா தோழர்களால் வளர்க்கெடுக்கப்பட்டவன். அந்த தோழர் ஒரு திருப்பூருங்க. திருப்பூர் என்னுடைய பகுதி திருப்பூர். என்னென்னா தோழர்களால் நான் வந்து வளர்க்கெடுக்கப்பட்டவன். எங்கள் அப்பா வந்து எம்எல்ஏ இயக்கத்தில் வந்து இருக்கார். எம்எல்ஏ இயக்கத்தில் ஆமாம் இருந்தார். அவருடைய அப்படியே அந்த வளர்ப்பில் எங்கள் குடும்பமே எப்படி எம்எல்ஏ இயக்கத்துக்குள்ளே போனாங்க. ஆமாம், அவரும் அந்த தோழர்களோடு அன்னைக்கு இருந்த ஒன்றுபட்ட எம்எல்ஏ இயக்கம். நீங்கள் 60 அந்த சிபிஎம் அந்த இதுலேருந்து உடைஞ்சி வந்தப்போ இந்த இங்கே தமிழகத்துலேயும் அதுக்கு தொடர்ச்சியாக அதனுடைய தொடர்ச்சி வருது. அதன் மூலம் இந்த தோழர்கள் சாரு மஜும்தார். ஆமாம், சாரு மஜும்தாரை சந்தித்ததில் எங்கள் அப்பாவும் ஒருத்தர். அவர் அப்பா பேர் என்ன? ஷேக் பரீத். தோழர் ஷேக் பரீத்தால் வந்து அதுலேருந்து வளர்க்கெடுக்கப்பட்டவன் நான் தான். ஷேக் பரீத் என்னுடைய தந்தை, அவரும் தோழராக இருந்தார். அவரோடு வளர்க்கெடுக்கப்பட்டவன் தான் நான். அவரோட வந்து திருப்பூர் தான். ஆமாங்க. ஆமாம். என் அப்பாவுடைய ஊர் வந்து நாமக்கல் மாவட்டம், அந்த மோகனூர் கிராமம். அம்மாவனுடைய ஊர் திருப்பூர் தான். 2 தரப்புமே வந்து அரசியல் பின்னணி கொண்ட ஒரு சமூக பின்னணி கொண்ட ஒரு குடும்பமாக இருந்தாங்க. அதன் மூலம் வந்து வளர்த்தெடுக்கப்பட்டவன் நான். அப்படி தான் வந்து சின்ன வயசுல இந்த வீட்டில் இந்த அரசியல் உரையாடல் இது எல்லாமே நடக்கும். அவங்க அப்பாவை தேடி வர தோழர்களோடு இது பண்ணுறது, அதை அந்த விஷயங்களை கவனிக்கிறது. எனக்கு விவரம் தெரிந்த அப்பா வந்து ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருந்து அதுக்கப்புறம் இந்த எம்எல் அப்படியே மாறி வராரு. அப்படி தான் மாறி வராரு. அதுக்கப்புறம் அவரோடைய பல்வேறு ஈரோட்டில் திருப்பி மோகனூர்லேருந்து ஈரோட்டில் வந்து இருக்கிறோம். அங்கேயும் தோழர்களோடு அன்னைக்கு இருந்த இங்கே இருக்கிற எம்எல்ஏ இயக்கங்களோடு தொடர்பில் இருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பூர்லேயும் அதே மாதிரி அந்த தொடர்புகளோடு நம்ம இருக்கிறோம். இல்லை, எனக்கு என்னுடைய அறியாமையாக கூட இருக்கலாம். எனக்கு வந்து ஒரு இஸ்லாமியர் வந்து எம்எல் இயக்கத்தில் வந்து பரவலாக இந்த தளத்துக்குள்ளே வரமாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்பா வந்தது வந்து எப்படின்னு அன்னைக்கு தாஸ்னு நாங்கள் மாமான்னு சொல்லுவார், தாஸ்ன்னு சொல்லி. அவர் வந்து ஒரு கிறித்துவர். அப்படி பார்த்தா அவர் வந்து எம்எல்ஏ இயக்கத்தில் அவர் அப்பா இவங்களாம் சேர்ந்து தான் வந்து இது பண்ணுறாங்க. ரொம்ப வருடங்களுக்கு பிறகு என்னுடைய சின்ன பையனை பார்த்து சமீபமாக அவனுடைய சந்தித்து பார்த்து இது பண்ணேன்.
ம். இங்கே அப்படிலாம் இல்லை, நிறைய இருந்திருக்காங்க, நிறையா வெளியே தெரியல. ஆமாம், வெளியே தெரியல, நிறைய பேர்த்த தெரியல. ம். அன்றைக்கு வந்து எல்லா இயக்கங்களையும் இருந்திருக்காங்க, எல்லா இயக்கங்களையும். எல்லா கட்சிகள்லையும் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக எல்லா கட்சிகளும் இன்றைக்கி இருக்கிற மாதிரி இஸ்லாமிய கட்சிகளுக்குள் அப்படி கட்சி இல்லாமல் அடங்காமல் எல்லா கட்சிகளையும் இருந்திருக்காங்க. இது நீங்கள் இந்த திராவிடர் கழகத்துக்குள்ளே நிறைய பேர் அதில் வந்து பங்களிச்சவங்க நிறைய பேர் இஸ்லாமியர்கள் இருக்காங்க. அவங்கள வச்சுக்கிட்டு தான் வந்து எல்லாத்தையும் பேசுவாங்க. அது ஒரு தனி சாப்டர்னு வைங்களேன், இஸ்லாமியர்களை மேடையில் உட்கார வச்சுட்டு. அதில் நான் ரொம்ப விஷயமா இப்போ நான் பார்க்குறேன், ஈரோட்டில் இருக்கிறப்போ ஒரு பட்டிமன்றம் நடக்குது. நான் பார்த்துருக்கேன், சின்ன பையனில் பட்டிமன்றம் நடக்குது. சிஐசி ஸ்கூல், ஒரு பெரிய ஸ்கூல். அந்த சிஐசி ஸ்கூலில் ஆபாசத்தில் விஞ்சி நிற்பது மகாபாரதமா ராமாயணமான ஒரு பட்டிமன்றம். நீங்கள் நல்லா கவனிக்கணும் எங்கே நடக்குது. சிஐசி ஸ்கூல், அங்கே வந்து போஸ்ட் அடித்து ஒட்டி நடக்கிறாங்க. ஏ பட்டிமன்றம்னு சொல்லி போடுவாங்க. அப்புறம் வயது வந்தவர்களுக்கு மட்டும் கட்டணம். அது முடித்து நான் கொஞ்சம் கழித்து பார்க்குறேன், இன்னொரு பட்டிமன்றம் நடக்குது. ஆபாசத்தில் காமத்தில் விஞ்சி இருப்பது கன்னிமேரியா கதிஜாவான்னு. இது நடத்துனது வந்து யார், சம்மந்தமே இல்லை. ஒரு ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் ஒரு சிஎஸ்சி ஸ்கூலில் ஒரு நிகழ்ச்சியில் அங்கே பட்டிமன்றம் நடத்துகிறாங்க. அதுக்கு எதிராக ஒரு சமூகத்தினுடைய நம்பிக்கையாக இருக்கிற இன்னொருத்தரை என்ன பண்ணுறாங்க, உடனே காமத்தில் விஞ்சி நிற்பது கதிஜாவா கன்னிமேரியான்னு பட்டிமன்றம். இந்த முரண்பாடு நான் சின்ன வயசுலேருந்து இதை ரெண்டு நடத்துனது யார்? முதல்ல நடத்துனது திராவிடர் கழகம், இரண்டாவது நடந்தது இந்து அமைப்பு, இந்துத்துவ அமைப்புல. நீங்கள் அன்னைக்கு இது அந்த இந்து முன்னணி போன்ற இந்துத்துவ அமைப்பு. இங்கே சமூகத்தில் அப்படி நான் அந்த சிறு வயதுலேயே அந்த விஷயங்களெல்லாம் பார்த்து இங்கே வரோம். அப்புறம் நம்ம பொதுவான ஒரு விஷயங்களில் கம்யூனிஸ்ட் அமைப்புகளில் நிறைய இஸ்லாமியர்கள் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நிறைய இஸ்லாமியர்கள் அதில் எல்லாம். அப்போ வந்து எல்லா நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லா அமைப்புகள்லையுமே பொதுவாக இருந்துப்பாங்க. அப்படி தனித்தனியாக வந்து தனி கட்சிகளாக உருவாகாத காலம். ஆமாம், எல்லா கட்சிகள்லையும் பிரதிநிதித்துவத்தோடு இருந்தாங்க. நீங்கள் திமுகவில் இருக்கட்டும், அதிமுகவில் இருக்கட்டும், அதில் உயர்மட்ட அளவில் வந்து பிரதிநிதித்துவத்தோடு இருந்தாங்க. இன்றைக்கி அந்த பிரதிநிதித்துவம்லாம் இப்போ அது வாங்குறதுக்கு தனியாக அமைப்பு நடத்தி போராடிக்கிட்டு இருக்கு. ஒரு சீட்டு 2 சீட்டுன்னு போராடுறாங்க. ஆமாம். ஏன்னா அந்த பிரதிநிதித்துவம்லாம் இதாகிடுச்சு. இன்றைக்கி திமுகவில் வந்து நீங்கள் உடுமலைப்பேட்டை, எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க உடுமலைப்பேட்டையில் இருந்தால் சாதிக் பாஷா அவர் இறக்கும் வரை பொருளாளராக இருந்தார். அதுக்கு பிறகு வந்து வேறு யாரும் இஸ்லாமியர்களுக்கான அந்த பிரதிநிதித்துவம் அங்கே பெருசாக கட்சியில் பெரிய அளவில் வந்து வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அதே மாதிரி தான் அதிமுகவிலையும் இன்னும் பிற கட்சிகள்லையும். ஏன்னா ஒரு தனி பிரதிநிதித்துவம் அப்படி தனியாக வந்ததுக்கப்புறம் அப்படி தான் இருந்திருக்குது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அன்னைக்கு இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் மகளிர் குழு, அதனுடைய வெகுஜன ஸ்தாபனமான முற்போக்கு இளைஞரணி, முற்போக்கு மாணவர் சங்கம் சார்பாக வந்து நாங்கள் வேலை செய்கிறோம். திருப்பூரில் இருக்கிற சாயப்பட்ட. அப்பா என்ன வேலை பார்த்தாங்க? அப்போ வந்து பல்வேறு தொழில்கள் செஞ்சாருங்க. இரும்பு கடை வச்சுருந்தார், சைக்கிள் கடை வச்சுருந்தார், துணிக்கடை, ஒரு சின்ன அளவில் துணிக்கடை வச்சுருந்தார். இதெல்லாம் நிறைய ஈரோட்டில் இதெல்லாம் நஷ்டம் அடைந்தது. திருப்பூரில் வந்து எப்படி அவர் இதுக்குள்ளே வந்தார், ஒரு இடதுசாரி இயக்கத்துக்குள்ளே? ஆமாம், அவருடைய அந்த காலகட்டத்தில் அங்கே இருக்கிற தோழர்களுடைய இது மூலம் நிறையா படிக்கிறது, அதன் மூலம் வந்து அவர் அந்த இடதுசாரி சிந்தனைக்குள்ளே வராங்க. ஆனால் அவர் ஒரு மார்க்க நம்பிக்கையாளராகவும் இருந்தாங்களா? என்னோட சிறு வயசில் அப்படி ஒன்றும் எனக்கு தெரியல. அப்படி மார்க்க நம்பிக்கையாளராக அவர் வந்து இருந்தார் அப்படின்னு சொல்லி எனக்கு என்னுடைய சின்ன வயசில் நான் அப்படி. அம்மா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அம்மா வந்து திருப்பூரை சேர்ந்தவங்க தான். அம்மா அவங்க வீட்டில் வர தோழர்களுக்கு வரட்டி போட்டு கொடுத்தாங்க. போஸ்ட் ஓட்டுறதுக்கு வந்து நீங்கள் பசகாய்ச்சி மாவு பண்ணியிருப்பாங்க, எழுதுவாங்க. அப்போ போஸ்டரில் எழுதுவாங்க, விடிய உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க. அம்மா பேர் என்ன? அம்மா பேர் ஜெமிலா. அவங்க கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இறந்துட்டாங்க. அவங்களும் வந்து என்ன சொல்கிறது, அவங்களும் ஒரு தோழர் தான். அம்மாவும் வந்து என்ன சொல்கிறேன்னா பொதுவாக அறிவிக்கப்படாத தோழர். ஆமாம், யார் வீட்டுக்கு வந்தாலும் தோழர்கள் வந்தால் வந்து சாப்பிடாம அப்படி பெரிய விருந்தில் இருக்காது. ரேஷன் இருக்கிறது. ஆமாம், வருவாங்க, பசியோடு தோழர்கள் வருவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களுக்கு வைக்கிறத விட சேர்த்தி அவங்க வருவாங்கன்னு சொல்லி சேர்த்தி வைப்பாங்க. அது மாதிரி பெரிய அளவில் ஆதரித்து நின்றவங்க அம்மா. அப்படி இருந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் நான் வளர்ந்து வரப்போ 91 வந்து இந்த எங்கள் அமைப்பு சார்பில் வந்து அரூரில் வந்து ஒரு மாநாடு. எங்கே படிச்சிங்க நீங்கள்?
நான் படித்ததில் வந்து திருப்பூர், ஈரோடு. நான் படித்தது சிஎஸ்ஐ ஆரம்ப பள்ளி, அங்கே இருக்க உயர்நிலைப் பள்ளி, இதில் தான் நான் படித்தேன். சரி, நீங்கள் படித்து வேறு எதுவும் வேலை அந்த மாதிரிலாம் அப்பா தான் இப்படி தோழர் நான் அமைப்பு அப்படின்னு போயிட்டாரு? அந்த பாகுபாடு வித்தியாசம் அல்லது அந்த வித்தியாசம் தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சது சிகப்பு, இந்த சிவப்பு கொடி. அதனால் சின்ன வயசுலேருந்து என்னுடைய விளையாட்டே என்னவாக இருக்கும்னா, பசங்களை என்னுடைய வயது ஒத்த அந்த சிறு வயது ஒத்த பசங்களை கூப்பிட்டுக்கிட்டு கொடி எடுத்துக்கிட்டு அப்படியே ஊர்வலமாக போகிறது. அது நீங்கள் சுற்றி அருவாள் நட்சத்திரம் அதெல்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சு சிவப்பு கொடி. நம்ம அப்பா சிவப்பு கொடியை தூக்குனாரு, நம்மளும் தூக்குவோம். ஆமாம், அது சிவப்பு கொடி. ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு அது ஒரு பெரிய விருப்பங்களாக ஆயிடுச்சு. அப்போ எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் அவர் எந்த இடத்துலையும் என்னை எந்த விஷயத்துலையும் நிர்பந்திக்கலை. நீ இதுக்குள்ளே இந்த நம்பிக்கைக்குள்ளே இருக்கணும், நீ இந்த கட்சிக்குள்ளே இருக்கணும், இதை நான் என்னை வாசிக்க வச்சாரு. அந்த வாசிப்பே உங்களை இழுத்துட்டு போயிட்டு. ஆமாம், அப்படி தான் அவங்க தோழர்களை அறிமுகப்படுத்தி வச்சார். நம்ம பேசணும், அதை கவனித்தோம். பேசணும் தான் என்னங்க அந்த கட்டத்தில் என்ன தெரியுமோ அதை கேட்டோம். அவங்க எனக்கு பதில் சொன்னாங்க. அது என்னென்னா ஒரு சின்ன பையன் அப்படின்லாம் இல்லாமல் அவங்க ஒரு பெரிய அந்த அங்கீகாரத்தோடு இருப்பாங்களே, நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கான பதில் சொல்கிறது அப்படிங்கிறது, இதெல்லாம் என்னை இருக்குது. சரி, உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்ட சம்பவம்? முக்கியமாக என்னை புரட்டி போட்ட சம்பவம்னு சொன்னால், என்னோட 16வது வயசு செப்டம்பர் 21 அரூரில் வந்து ஒரு மாநாடு, முற்போக்கு இளைஞரணி அந்த அமைப்பினுடைய முதல் மாநில மாநாடு வந்து நடத்துகிறாங்க. அந்த மாநாட்டை வந்து தடை செஞ்சிடறாங்க. ஆனால் நாங்கள் எல்லோரும் திருப்பூர், கோயம்புத்தூர்லேருந்து எல்லாம் கிளம்பி போயிட்டோம். தமிழ்நாடு முழுக்க எல்லாருமே வந்துட்டாங்க. தருமபுரி பக்கம் இருக்கிற ஒரு ஊரில் வந்து இருக்கிறோம். காலையில் தடை மீறி நம்ம ஊர்வலம் போவோம், மாநாடு நடத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவு பண்ணுறாங்க. விடிய காலையில் வந்து போலீஸ் ஒரு மலை கிராமம் அதில் சுற்றி விளைச்சி, இப்போ இந்த சைலேந்திர பாபு டிஜிபி இருந்தார் இல்லைங்களா, அவர் தலைமையில் அப்போ அவர் எஸ்பி அங்கே இருக்கார், ஏஎஸ்பியாக இருக்கார். அவர் தலைமையில் வந்த காவல்துறையினர் வந்து சுற்றி வளைச்சி எல்லாத்தையும் இது பண்ணுறாங்க. அப்போது நாங்கள் அந்த போலீஸ் அண்ணான்னு ஒரு கோஷம் இருக்கும். போலீஸ் அண்ணா நீ நானும் ஒன்று தானேன்னு ஒரு முழக்கம் விடுவோம். அந்த முழக்கம் முழுமையாக அந்த முழக்கம், நான் சின்ன பையன் தான், 16 வயசு தொடக்கம்னு நினைக்கிறேன். அப்போ இந்த முழக்கம்லாம் விட்டு அப்புறம் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் அரூர் ஸ்டேஷனில் வச்சுட்டாங்க. அரூர் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ஒரு முன்னாடி ஸ்டேஷன் இருக்கும், பின்னாடி ஒரு சின்னதாக ஒரு மைதானமாக இருக்கும். ஆனால் 4 பக்கம் கட்டடம் இருக்கும். அதில் வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, தடியடி நடத்தி மாநாட்டை தடை பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் அமைதியாக கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே உள்ளே உட்கார வச்சு, நடுவில் உட்கார வச்சு, எங்கேயுமே போக முடியாது, அதுக்குள்ளே நடுவில் உட்கார வச்சு தடியடி பண்ணுறாங்க. எல்லாத்தையும் பெண்கள், ஆண்கள், எல்லாரும், குழந்தைகள் எல்லாருமே இருக்காங்க, தடியடி பண்ணுறாங்க. மிக கொடூரமாக அந்த தடியடி நடக்குது. 1991. அப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் பேர்த்த பொறுக்கி எடுத்து தனியாக கூட்டிகிட்டு போய் அடிக்கிறாங்க. அதில் நானும் ஒன்று. என்னடானா அந்த போலீஸ் அண்ணா கோஷம் போட்டு, ஆமாம், அந்த கோஷம் போட்டதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்க, தனியாக கூட்டிகிட்டு போய் அடித்து, நான் இப்படி இருக்கேன்ல இப்படி குண்டாயிட்டேன், அந்தளவுக்கு உடம்பு வீங்கிடுச்சு. அடித்து மிக இது பண்ணிக்கிட்டு வேலூர் அடுத்த நாள் நான் வந்து இவங்களோட சிறு அந்த சிறையில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு இது பண்ணாங்க. நான் வந்து எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இது பண்ணோம். டாக்டர்லாம் கூட்டிகிட்டு போய் எல்லாம் செக் பண்ணுவாங்க, வயசு செக் பண்ணுறது, இந்த பல்லெல்லாம் பார்ப்பாங்களே, அங்கேயும் சொல்லிவிட்டேன். நான் சின்ன பசங்க கூட எல்லாம் போக விரும்பல, நான் 18ன்னு சொல்லிட்டேன், நீ தயவுசெய்து. ஏன் அப்படி வந்து வழக்கமாக சின்ன பசங்கிட்ட போனால் ஆமாம் அடிக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போயிடலாம்ல? இல்லை, அவங்க வந்து சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிச்சிருவாங்க. சரி, நான் வந்து இவங்க தோழர்களோடு இருக்கணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 18 வயசு, எனக்கு அப்படியே போய் சொல்லி 17 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்ட்டேன். 18 வயசுன்னு சொல்ல 17 வயசுக்கு மேலே அப்படின்ட்டேன். அப்புறம் கொண்டு போய் வேலூர் சிறையில் வந்து அடைச்சிட்டாங்க. ஆமாம், அடைச்சிட்டாங்க. 1 மாதம் அங்கே தான் முதல் சிறைவாசம். அங்கே தான் வந்து நிறைய விஷயங்கள். எதுக்கு இந்த பேரணி நடத்தினது, கோஷம் போட்டதுக்காக, அந்த இதுக்காக 300 பேர், நான் தனியாக இல்லை, 300 பேரை வந்து அழைச்சி இது பண்ணுறாங்க. 300 பேருக்கும் 1 மாதம் சிறை தண்டனையா? தண்டனை இல்லைங்க, ரிமாண்ட் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து பெயில் போட மாட்டேன்றோம். இது என்ன பண்ணுவாங்கன்னா, வழக்கமாக வந்து ஒரு கொண்டு போய் காலையில் அரெஸ்ட் பண்ணால் சாயந்தரம் விட்டுருவாங்க. இங்கே எஃப்ஐஆர் வந்து சட்டவிரோதமாக கூடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் போட்டு எங்களை கொண்டு போய் அரெஸ்ட்டாங்க. அப்போ இதை எஃப்ஐஆரை ரத்து பண்ணணும், நான் பெயில் போட மாட்டோம், நீயே விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்துட்டோம். முதல் ரிமாண்ட் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு, 2வது ரிமாண்டு வரப்போகுது. அது வரைக்கும் நிறைய உள்ள வந்து உண்ணாவிரத போராட்டம் சிறைக்குள்ளேயே.
நீங்கள் எல்லாம் கேங்காக இருக்கீங்க. ஆமாம், 300 பேர் தொடர்பு வந்து எல்லாம் உண்ணாவிரத நமக்கு போராட்டம். மொத்தமாக இருக்கும்போது நமக்கு ஒரு தைரியம் வருது, தைரியமாக இருக்குது, பாதுகாப்பு. ஆமாம், உண்ணாவிரதம் எல்லாருமே உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. சில பேர் சாகுவரை உண்ணாவிரதம், இந்த மாதிரி உண்ணாவிரதம்லாம் இருக்குது. அங்கேயும் தடியடி நடக்குது சிறைக்குள்ளேயும். வலுக்கட்டாயமாக இது பண்ணுறாங்க, உண்ணாவிரதத்தை முடிச்சு வைக்கிறதுக்கு வாய் வழியாக இது பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. அதுக்கு பிறகு ஒரு மாதம் கழிச்சு இந்த உண்ணாவிரத போராட்டம் போராட்டத்தினுடைய வெற்றியாக வந்து அந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டு விடுதலை செய்யப்போம். ஒரு மாதம் கழித்து நாங்கள் வெளியே வரோம். அப்போ சிறையிலேருந்து வெளியே வரப்போ இன்றைக்கி இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ரவீந்திரன் ஒரு தோழர்களுடைய நினைவு நாள் வந்தது. அவர் தான் வந்து வரவேற்கிறார். அவர் தான் வந்து சிறை வாசலேருந்து வரவேற்கிறாரு. போயிடும். இது 91. இதுதான் முதல்ல சிறையை நீங்கள் பார்க்குறீங்க. சிறை அனுபவம் எங்கள் மீது வந்து என்னென்னா எங்கெங்கெல்லாம் முடிக்காத முடிவு செய்யப்படாத குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத வழக்குகள் இருந்ததில் வந்து ஒரு 8 கொலை வழக்கு 8 கொலை வழக்கு வந்து எங்கள் மேலே போட்டாங்க. ஒரு 3-4 கொள்ளை வழக்குகள். நீங்கள் இந்த அமைப்பில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சோம், அதுக்காக தான் போட்டாங்க. 3-4 கொள்ளை வழக்குகள். அப்புறம் வந்து வெடிமருந்து வழக்கு, ஆயுதம் வச்சுருந்த வழக்கு, துப்பாக்கி வச்சுருந்த வழக்கு. இது எல்லாத்தையும் இது பண்ணி கொண்டு கூட 2 பேர் ஈழத்தை சேர்ந்தவர்கள்னால எங்கள் மேலே போட்ட வழக்கு என்ன, ஒரு புலிகள்கிட்டையும் கொண்டப்பள்ளி சீதாராமையா, அவர் தான் வந்து இவர் மக்கள் குழுவினுடைய அன்றைய பொதுச் செயலாளராக இருந்தார். கொண்டப்பள்ளி சீதாராமையா அவர்கிட்ட வந்து பயிற்சி எடுத்துகிட்டு வந்தேன். நான் தான் அந்த வழக்கில் வந்து முதல் குற்றவாளியாக இருக்கிறேன். ஈழத்தில் பயிற்சி எடுத்தீங்க? ஆமாம், ஈழத்தில் பயிற்சி எடுத்தோம், தொழிலிடம் பயிற்சி எடுத்தோம் அப்படிங்கிற குற்றச்சாட்டை அந்த இதெல்லாம் வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கங்கே கொள்ளையெல்லாம் பண்ணி ஆயுதங்கள் வெடிமருந்துகளை சேகரித்து சட்டபூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ்நாட்டை இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கவிழ்க்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வழக்கு. எங்கள் மேலே வந்து NSA, தேசிய பாதுகாப்பு சட்டம் NSA போடுறாங்க. அப்போ வந்து எனக்கு 18 வயசு ஆகிட்டு 17 வயசு. அப்பவும் 18 வயசு இல்லைங்க, ஒரே வருஷம் தானே, 17 வயசு தான். போட்டு எங்கள் திருப்பூர் கிளைச்சிறையில் முதல்ல வைக்கிறாங்க. இந்த கிளைச்சிறையில் வச்சப்போ தான் 92 டிசம்பர் 6 நாங்கள் முதல்ல செய்தியை அந்த பாபர் மசூதி இடிப்பு வந்து அடுத்த நாள் வந்து இந்த வானொலியில், அப்போ வானொலி தானே, வானொலியில் கேட்குறோம். ஒரு பெரிய பதட்டமாக இதாக இருக்குது. டிசம்பர் மாதம் கடைசியில் வந்து கோவை சிறையில் எங்களை கொண்டு போய் அடைக்கிறாங்க. டிசம்பர் 30, அந்த 31 அந்த. ஆனால் நீங்கள் இது வரைக்கும் யாரையுமே அடித்தது கூட கிடையாது? ஆமாம். இதில் ரொம்ப என்னென்னா, திருப்பூர் பகுதியில் ஒரு 5 வழக்கு, இதில் வந்து தாராபுரம்ங்கிற ஒரு ஊர், திருப்பூர் மாவட்டத்தில் இருக்க தாராபுரத்தில் வந்து ஒரு 3 கொலை வழக்கு. அவ்வளோ பயங்கரமான ஆளாங்க நீங்கள். அப்போ வந்து அந்த வழக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அதில் பெரிய ஒரு எனக்கு முதல்ல எங்களை அந்த போலீஸ் கஸ்டடி கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, நீதிமன்றத்துக்கு. பிடி வாரண்ட் வச்சு நீதிமன்றத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் நான் வாழ்க்கையில் முதல்ல அந்த தாராபுரங்கிற ஊரையே நான் பார்க்குறேன். ஓ, இதுதான் தாராபுரம். ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 3 கொலை வழக்கு அங்கே இது பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் எவனையும் பிடிக்க முடியல, அதெல்லாம் சிக்கிட்டாங்க அப்படின்னு உங்கள் மேலே. அது யார் யார் செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் பின்னாட்களில் தெரிஞ்சுது, போலீஸுக்கும் தெரியும். ஆனால் எங்கள் மேலே அந்த வழக்கு போட்டாங்க. நாங்கள் அங்கே அப்போ இருந்த எல்லாத்துக்கிட்டையுமே நாங்கள் பேசணும், இந்த வழக்கை வந்து வேறு விசாரிக்கணும், வேறு ஏஜென்சி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே வந்து நிறையா கூப்பிட்டு மனு போட்டு இதெல்லாம் நாங்கள் சொன்னோம். அப்போது யாரெல்லாம் பிடிக்க முடியலையா கேஸை, ஏன்னா திருப்பூரில் நடக்கிற இந்த சில விஷயங்கள்லாம் வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு இதை ஏற்படுத்துது, ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. அரசியல் கட்சிகள் இவங்கள வந்து போலீஸு பிடிக்க முடியலன்னு சொல்லி இது பண்ணுறாங்க, போராடுறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, போஸ்ட் ஓட்டுறாங்க. அப்போ இதை அமைதிப்படுத்துறதுக்காக என்ன பண்ணணும், கரெக்டாக வசமாக அந்த நேரத்தில் நாங்கள் சிக்கணும் இது பண்ணிட்டாங்க. ஒரு 3.5 ஆண்டு காலம் வந்து NSA முதல்ல ஒரு வருடம் வந்து NSA போட்டிருந்தாங்க. அதில் NSAலையும் நிறையா அதுக்கான இதுக்கெல்லாம் வேலை செஞ்சோம். அப்புறம் சிறையில் இருக்கிறப்போ எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருக்குமே, இன்றைக்கி இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய நிலையை விலக்கி சொல்லி இது பண்ணோம். அப்போது வெளியே தோழர்கள் வந்து இப்படி உங்களுக்கு நடந்தது அப்படிங்கிறத வந்து அவங்க எப்படி எதிர்கொண்டாங்க? ஆமாம், அது நிறைய குறிப்பாக வந்து உங்கள் வீட்டில் அம்மா அப்பா வந்து எங்களை கைது செஞ்ச அதே இரவு வந்து எங்கள் அப்பாவை கைது செஞ்சுட்டாங்க.
எங்கள் அப்பாவை கைது செஞ்சு அவரை கையை உடைச்சி அப்படியே கையை உடைச்சி எங்கள் வீட்டில் இருந்த எங்கள் வீட்டில் இருந்த மிகப்பெரிய செல்வம்னா புத்தகங்கள். நிறையா புத்தகங்கள் ஒரு 2-3 பெரிய சாக்கில் வந்து அள்ளிட்டு போயிட்டாங்க. வீட்டில் இருந்த புத்தகங்கள் அள்ளிட்டு போயிட்டாங்க. எங்கள் அப்பாவை கையை உடைச்சி. அதான் பயங்கரமான ஆயுதம். ஆமாம், அதுதான் பயங்கரமான ஆயுதம் வீட்டில். எங்கள் அப்பா வந்து எங்களை இந்த பக்கம் தெரியாமல் வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு சத்தம் வருது. என்ன யாரா சத்தம் அப்படின்னு பார்த்தா எங்கள் அப்பாவுடைய சத்தம். ஒரே சிறையில் தான் இதில் காவல் நிலையத்தில். சரி. எங்கள் அப்பா கையை பிடிச்சிடப்போ உடைச்சிட்டாங்க. அவர் பெரிய சங்கிலியில், நீண்ட சங்கிலியில் போட்டு வச்சுருக்காங்க, கட்டி வச்சுருக்காங்க. அவர் முன்னாடியே வந்து என்னை அடிக்கிறது, அவங்க தோழர்கள் எங்கே இருக்குன்னு கேட்குறது, நிறையா விஷயங்களை இது பண்ணாங்க. என்ன உங்கள்கிட்ட விசாரணை பண்ணுறாங்க? கட்சியை பற்றி, இதை பற்றி தான். ஏன்னா இந்த வழக்கு பற்றி பேசுறதுக்கு கேட்குறது பொய் வழக்குன்னு தெரியுது. அதை பற்றி நான் எங்களோட அமைப்பு, கட்சி, அதை பற்றியான விசாரணை, அது குறித்தான சித்திரவதை இதுதான். 23 நாள் வந்து சட்டவிரோத சிறையில் எங்கே வச்சுருந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. எங்கள் குடும்பத்துக்கு யாருக்குமே தெரியாது, தோழர்களுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அப்பாவும் உங்களையும்? ஆமாம், அப்பாவும் எங்களையும் வச்சுருந்தாங்க. வீட்டில் கடுமையான மிரட்டல், அம்மாவெல்லாம் கடுமையாக மிரட்டி இது பண்ணியிருக்காங்க. எங்களை நாங்கள் உயிரோடு இருக்கிறோமா இல்லையாங்கிறது யாருக்கும் தெரியாது. வேலையை அப்பாவுனாலும் என் தோழர்கள் எல்லாருமே உயிரோடு இருக்குமா இல்லையான்னு தெரியாது. திருப்பூரில் அவுட்டரில் ஒரு காவல் நிலையம், புறக்காவல் நிலையம் ஒன்று இருக்குது, யாருக்குமே தெரியாமல். இந்த மாதிரி சித்திரவதையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அங்கே தான் கொண்டு போய் வச்சு சித்திரவதை பண்ணுவாங்க. அந்த காலத்தில் அங்கே கொண்டு போய் வச்சுட்டாங்க. வெளியே ஒரு மாதிரி காடு மாதிரி இருக்கும் அங்கே, அந்த காவல் நிலையம் அங்கே இருக்கும். இப்போ அதெல்லாம் பெரிய ஊராகிடுச்சு. அங்கே கொண்டு போய் எந்த சத்தம் வந்தாலும் வெளியே கேட்காது. எங்களை கொண்டு அங்கே வச்சுருந்தாங்க. அப்பாவை எங்கே வச்சுருந்தாங்கன்னு தெரியாது. அந்த நிலையில் தான் எங்கள் இது பண்ண இங்கே இருக்கிற சென்னையில் இருக்கிற தோழர்கள் எல்லாம் சேர்ந்து எங்கள் அம்மா மூலம் வந்து ஆட்கொணர்வு மனு தாக்கல் பண்ணுறாங்க. ஆட்கொணர்வு மனு தாக்கல் பண்ணதுக்கப்புறம் தான் எங்களை 3 பேர்த்த நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்துகிறாங்க. அப்புறம் 3 பேர் ஆஜர்படுத்துகிறாங்க. நீதிமன்றத்துக்கு போகிற வரைக்கும் எங்களுக்கு என்ன வழக்குன்னு தெரியாது. ஆனால் நாங்கள் என்ன நினச்சோன்னா எங்கள் மேலே எங்கள் முன்னாடி தான், எங்கள் கண்ணு முன்னாடி தான் வந்து ஜல்டின் குச்சிலாம் எங்கேருந்து வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்து அதெல்லாம் அளந்து திரியெல்லாம் வந்து எல்லாம் அளக்குறாங்க. எத்தனை மீட்ரு இருக்குதுலாம் நாங்கள் உள்ளேருந்து பார்த்துட்ருக்குறோம், லாக்கப்லேருந்து பார்த்துட்ருக்குறோம். அந்த ஹாலில் தான் அதெல்லாம் வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஜல்டின் குச்சி, பெரிய அருவாள், ஒரு நமக்கு தான் செட் பண்ணுறாங்கங்கிற உங்களுக்கு தெரியாது. துப்பாக்கி, ஒரு துருப்பிடிச்ச ஒரு துப்பாக்கி, இதெல்லாம் வந்து முன்னாடி செட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நாங்கள் நமக்கு செட் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு இது வந்து சரி இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க, நம்மளை ஒரு பெரிய பயங்கர நக்ஸலைட். அன்னைக்கு வந்து உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு அதை மறைஞ்சிருச்சு. அன்னைக்கு நீங்கள் 90 முன்னாடி 80லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 வரைக்குமே வந்து நக்ஸலைட் இருந்த பதம் வந்து எல்லா நீங்கள் பத்திரிகைகளில் டெய்லி ஒரு வார்த்தை வராமல் சுட்டுக்கொலை, நக்ஸலைட் கைது, நக்ஸலைட்டில் அங்கே கொண்டு வச்சாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அது வராத செய்தித்தாலே இருக்காது. அந்த மாதிரி சரி நம்ம நீங்கள் நக்ஸலைட் இல்லை, நக்சல்பாரிகள் தான். நாங்கள் அரசு சொல்வது நக்ஸலைட்டுன்னு, நாங்கள் நக்சல்பாரிகள் நாங்கள் சொல்லிக்கிறோம். நாங்கள் நக்சல்பாரிகள் தேசபக்தர்கள்னு நாங்கள் சொல்லுவோம். அதனுடைய ஒரு மாதிரியான ஒரு கொச்சை வடிவமாக அவங்க நினைக்கிறது. நக்ஸலைட்னா அது ஒரு என்ன சொல்கிறது, அது வந்து பெரிய ஒரு மக்களோட ஒரு அதிர்வு ஏற்படுத்தும், அல்லது பயத்தை அரசு என்ன பண்ணுன்னா அது ஒரு அச்சம் நிறைந்த வார்த்தையாக இது பண்ணிட்டாங்க. ஆனால் நக்சல்பாரின்ற கிராமத்திலிருந்து அந்த ஒரு எழுச்சி ஏற்பட்டதன் மூலம் தான் சொல்லுவோம். நக்சல்பாரிகள் அன்றைக்கி நாங்கள் சொல்லிக்கிட்டதில் பெருமை கொண்டோம். ஆனால் அரசு போலீஸும் வந்து நக்சலைட்டுன்னு அது சிறுமைப்படுத்துகிற வார்த்தையாக அது வந்துச்சு. அது நமக்கு அவசியம் இல்லாத ஒன்று. அவங்க நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லிட்டு போ, நக்சல்பாரிகள். ஆமாம், நக்சல் இன்றைக்கி நம்ம சொல்லுவோம் நக்சல்பாரிகள் தேசபக்தர்கள். நக்சல்பாரிகள் யாரையும் மக்கள் நீங்கள் வந்து இந்த தேர்தல் பாதையை வந்து ஏற்றுக்கலை. ஆமாம், அன்றைக்கி தேர்தல் பாதை திருடர் பாதைன்னு சொல்கிற அந்த முழக்கத்தை தான் வச்சோம். பாராளுமன்றம் பண்டிகைகள் தொழுவோம்னு சொல்லி வச்சோம். தேர்தல்னால எதையுமே மாற்ற முடியாதுன்னு சொல்லி சொன்னோம். ஆனால் இப்போ வந்து ஆந்திராவில் இயங்கிட்டு இருந்த அந்த மக்கள் யுத்த குழு அப்படிங்கிற பீப்புள் வாட்ச் குரூப் இருக்குல்ல, அதுக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்புங்க? அதனுடைய அமைப்பினுடைய தமிழ்நாட்டு அது அகில இந்திய அமைப்பு தானே இருந்தாங்க. அது தமிழ்நாட்டினுடைய அந்த அமைப்பினுடைய தமிழ்நாட்டு கிளை.
அதனுடைய வெகுஜன ஸ்தாபனமாக இருந்தால் முற்போக்கு இளைஞரணி முற்போக்கு மாணவர் சங்கத்தில் நாங்கள் இருந்தோம். அதோடைய கருத்துருவாக்க வேலைகளை செய்யக்கூடிய ஆமாங்க அந்த இதில் தான் நாங்கள் இருந்தோம். அந்த அடிப்படையில் தான் இந்த வழக்கு தொடர்ச்சி தேசிய பாதுகாப்பு சட்டம் போடுறாங்க. அதுக்கு பிறகு 3 ஆண்டுகள் வழக்கு. ஆனால் அந்த அமைப்பில் இருந்ததுக்காக சொல்லி உங்களை கைது பண்ணலை, இந்த மற்ற பிற கொலை வழக்கு அது இதுன்னு சொல்லி பொய் வழக்கு இல்லை. நீங்கள் பொய் வழக்கு மற்ற அந்த இதெல்லாம் சேர்த்துனாங்க. ஆனால் அந்த அமைப்பின் சார்பாக தான் சேர்த்துறாங்க. அந்த அமைப்பினுடைய கேட்டராக தான் இது பண்ணுறாங்க. நீங்கள் மொட்டை இடத்துல தீவிரவாதிகள் நக்சலைட்டுகள் கைது முதல்ல 3 பேரை ஆஜர்படுத்துகிறப்போ 3 நக்சலைட்டுகள் கைது. உங்கள் பேர் நக்சலைட்டு கைதுன்னு பத்திரிகை அப்படி தான் வந்தது. அப்படி தான் பெரிய அளவில் பரபரப்பு. அன்றைக்கி மாலை பத்திரிகை முழுக்க பரபரப்பு வந்து அடுத்த நாள் பத்திரிகை கிட்டத்தட்ட 3-4 நாட்கள் இதே தான் பரபரப்பாக இது பண்ணாங்க. ஒரு அமைப்பு சார்பாக தான் இது ஆமாம் எங்களை காமிக்கிறாங்க. இந்த வழக்குகளை சேர்த்து இப்படி ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சமூகத்தில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசாங்கத்தை கவிழ்க்க முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிறத வழக்கினுடைய எங்களுடைய குற்றப்பத்திரிகையினுடைய சாரம். போலீஸ் சொன்னதனுடைய சாரம் தான். தனிப்பட்ட வழக்கோ மற்றதோ அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. இந்த வழக்கு 3 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக நடந்தது. ஈரோடு மாவட்ட நீதிமன்றம். அந்த காலகட்டத்தை அம்மா எப்படி கடந்தாங்க? அப்பா மிக கஷ்டமான. அப்பாவும் கூட தான் இருக்காரு. ஆமாம், அப்பா மேலே அவர் தனி வழக்கு இது பண்ணிட்டாங்க. நீங்கள் ஈழத்தை ஆதரித்து ஒரு போஸ்ட் ஒட்டினாங்க 124Aன்னு சொல்லிட்டு தேச துரோக வழக்கு. ஈழத்தை ஆதரித்து ஒரு போஸ்ட் ஒட்டினார். முதல்ல ஒரு ஒட்டினாங்க. அந்த வழக்கு இதில் இருந்தது. யாரையும் கைது செய்யாமல் இருந்தாங்க. அந்த போஸ்ட் ஒட்டினது யார்? 90 காலகட்டம் 91ங்க 91 92. அந்த வழக்கில் யாரையும் கைது செய்யலை, யாரும் தெரியாது. இப்போ இவர் தான் ஒட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு தேசதுரோக வழக்கு 124Aன்னு சொல்லுவாங்க. அந்த வழக்கில் அப்பாவை அதுக்குன்னா அப்பாவையும் கிளைச்சிறையில் திருப்பூர் கிளைச்சிறையில் அழைச்சிருந்தாங்க. நானும் அப்பாவும் ஒரே என்ன சொல்கிறது ஒரே கொற்றையில் அந்த சிறை இதில் ஒரே இதில் இந்த மாற்றி போடுவாங்க. அப்போ ஒரு 2-3 தடவை அவரும் நானும் ஒரே சிறை கொட்டடியில் இருந்தோம். அதுக்கப்புறம் அவருக்கு அந்த சமயத்தில் அப்பா இப்படி இதாகிட்டோமே அப்படின்னு ஏதாவது வருத்தப்பட்டு? எந்த வருத்தமும் இல்லைங்க எங்களுக்கு. அப்பவும் எந்த வருத்தமும் இல்லை, அப்பாவும் எந்த வருத்தமும் போடல, நாங்களும் எந்த வருத்தமும் போடல. நாங்கள் இப்படி சிறையில் இருக்கிறதுக்காகவோ இப்படி கஷ்டப்படுறோமோ அப்படி எந்த வருத்தமும் எங்களுக்கு அன்றைக்கி வரல. அப்பாவுக்கு வரல. அவரும் எந்த காலத்துலேயும் சொல்லலை, நானும் அவர்கிட்ட எந்த காலத்துலேயும் சொல்லலை. அது ஒரு இதாக தான் நாங்கள் அதை தைரியமாக நாங்கள் அதை எதிர்கொண்டோம். மிக மோசமான பொய் வழக்கு நம்ம மீது அடக்குமுறையாக. சிறை நம்மளை ஒரு மாதிரி சிதைக்கும்ல, பொருளாதார நெருக்கடி, மன உளைச்சல், அது இதுன்னு இதாகும். அதை எப்படி கடந்தீங்க? பொருளாதார நெருக்கடிங்கிறது சாதாரண நெருக்கடி இல்லை, மிக மோசமான நெருக்கடி. அது சார்ந்து குடும்பம் சுற்றத்தார் எல்லாமே நம்மளை கண்டு அச்சப்பட்டு விலகி. எங்கள் பகுதியில் நாங்கள் டீ கடை சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, ஒரு டீ கடை வச்சுருந்தோம். அம்மா அந்த நேரத்தில் பக்கத்துலேயெல்லாம் பால் கிடைக்காது. பால் கொஞ்சம் தூரம் போய் ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு பாக்கெட் பால் வரும், அது ஒரு பெரிய இதில் எடுத்துகிட்டு போய் இல்லை பையை எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு 2 கிலோமீட்டர் வாங்கிட்டு காலையில் 5 மணி 4:30 மணிக்கெலாம் போய் பால் வாங்கிட்டு தான் டீ போடணும். அப்புறம் பெரிய அச்சம் இருந்தது இல்லையா, கடைக்கு வர்றதுக்கே அச்சப்பட்டுக்குவாங்க. கடைக்கு வர்றதுக்கு டீ குடிக்க வர்றதுக்கு. எங்கள் அது பகுதி இஸ்லாமிய பகுதி இருப்பாருங்க. முன்னாடி இருந்த பகுதி திருப்பூரில் இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கிறாங்க. எல்லாரும் இருக்காங்க, இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிற பகுதியில் வர்றதுக்கே கடைக்கு வர்றதுக்கு நிறையா நாட்கள் அச்சப்பட்டுக்கிட்டாங்க, தயங்கிட்டேன், வரல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தராக இருந்த நியாயங்களை புரிஞ்சுக்கிட்டா வர ஆரம்பித்தாங்க. பேசக்கூட மாட்டாங்க வீட்டில். அம்மா அதெல்லாம் துணிச்சலாக எதிர்கொண்டு கடையும் நடத்திக்கிட்டு. அப்புறம் நீங்கள் ஒரே பையன்? இல்லை, நாங்கள் 6 பேர். எங்கள் வீட்டில் 6 பேர், 4 தங்கை, ஒரு தம்பி. நான் தான் மூத்தவன் வீட்டில். எனக்கு கீழே எல்லோரும் அவங்கள 5 பேர்த்த வச்சுட்டு அவங்க ரொம்ப அம்மா சிரமப்பட்டாங்க. காலம் மிக கொடுமையானதாக இருந்தது, ரொம்ப சிரமப்பட்டாங்க. இதில் எங்களையும் பார்க்கணும். நான் ரொம்ப அம்மா ரொம்ப கண்ணீர் விட்ட ஒரு மிகப்பெரிய தருணம் என்னென்னா, எங்கள் வீட்டில் மிக கஷ்டமான சூழல் இருந்தாலும் யார் வந்தாலும் சாப்பாடு இருக்கும். இருக்கிற சாப்பாடை பகிர்ந்து கொடுப்பாங்க. எங்களை கிளைச்சிறையில் பார்க்குறாங்க. கிளைச்சிறையில் காலையில் பார்த்திங்கன்னா ஒரு கூழு தான் ஊற்றுவாங்க. குளித்து கொஞ்ச நேரத்தில் பசிக்க ஆரம்பிச்சிடும். இது யூரின் போயிடுவோம், பசிக்க ஆரம்பிச்சிடும்.
மத்தியானம் 12:30 மணி வரைக்கும் தாக்கு பிடிக்கும். ஒரு தடவை அம்மா மனு பார்க்க வந்தப்போ ப்ரெட்டும் பழமும் வாங்கிட்டு வாங்கம்மா, ரொம்ப பசி தாங்க முடியல அப்படின்னோடனே அவங்க எனக்கு ஒரு மாதிரியாக கேட்டேன். நான் ஏன்டா கேட்டோம் அப்படின்னு ஆயிடுச்சு. அவங்க இதாகிட்டாங்க. ரொம்ப பசி. ஒரு அம்மா வந்து மகன் வந்து பசி அதை தாங்க முடியாது. அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ நமக்கு கொடுப்பாங்க அப்படின்ற அந்த இதில் இதாகிட்டாங்க. அப்புறம் தான் நான் அதை நினச்சேன், நம்ம கேட்டிருக்கக்கூடாது, அது கஷ்டப்படுத்திட்டோம். ஆனால் உண்மையாலுமே அப்படி மிக மோசமான பசி தான். ஏன்னா 23 நாள் வந்து சாப்பாடு சரியான சாப்பாடு இல்லை, காய்ச்சாப்பாடு தான். அது முதல்ல அரைச்சாப்பாடு வந்து ஒரு சாப்பாடு கொடுப்பாங்க இல்லைங்களா, அதில் அரைச்சாப்பாடுன்னு இருக்கும் இல்லைங்களா, அரைச்சாப்பாடு இல்லை, அதில் காய்ச்சாப்பாடு. ஒன்று வந்து தக்காளி சாதமோ இல்லை தயிர் சாதமோ அல்லது வந்து ஏதாச்சும் இந்த மாதிரி சாத வகைகள் இருக்கு இல்லைங்களா, அது இவ்வளோ தான் இருக்கும். அது ஒரு 2 வாய்க்கு தான் காணும். ஆமாம், இவ்வளோ சாப்பிட்டுட்டு விடிய அடிப்பாங்க, விடிஞ்சு அடிப்பாங்க. இந்த அடியும் ரத்த இழப்பு அடி வாங்கிட்டு பசி, அது மிக மோசமான ஒரு 23 நாள் எவ்வளோ இந்த சித்திரவதையில். அப்போது உடம்பு ரொம்ப இதாகிடுச்சு. எனக்கு பசி தாங்க முடியாத சூழ்நிலை தான் அம்மாட்ட அதை கேட்குறீங்க, நம்ம கேட்குறோம். அது ரொம்ப அவங்க இதாகிட்டாங்க. பொருளாதார ரீதியாக மிக மிக மோசமான ஒரு சூழல் தான் உருவாச்சு. அதுலேயே அவங்க கடையை நடத்தி எங்களுக்கு ஏதாச்சும் பொருட்கள் வாங்கிட்டு வர்றது, கொடுக்குறது, அந்த மாதிரி அவங்களோட மனதைரியம் தான் வந்து அந்த காலத்தை. ஆமாம். அப்புறம் தான் நாங்கள் வந்து சிறையில் இருந்து ஒரு இது பண்ணோம். எல்லா அமைப்புகளையும் எல்லா தலைவர்களுக்கும் அன்றைக்கி இருந்த எல்லாருக்குமே வந்து கடிதம் எழுதி எங்கள் வழக்கு குறித்து எழுதுகிறோம், நடந்தது என்னன்னு எழுதுகிறோம். எங்களுக்கு வந்து சட்ட ரீதியான உதவி செய்யுங்க, இந்த வழக்கு வந்து பொய் வழக்கு, இந்த வழக்கில் வந்து நாங்கள் விடுதலையாக இருக்கோம், சட்ட ரீதியான உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். அன்னைக்கு வந்து முதல் முறையாக வந்தது பார்த்திங்கன்னா, எங்களுக்கு உடனே வந்து பார்த்தது வந்து டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களுடைய அறிவுறுத்தின் பேரில் வந்து அன்னைக்கு இளைஞரணி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவராக இருந்த கேம் ஷரீப் அவர்கள் வந்து நேரடியாக சிறையில் வந்து பார்த்து முதல் அன்னைக்கு வந்து 5000ங்கிறது மிகப்பெரிய தொகை. அந்த 5000 அவர் கொடுத்துட்ருக்காரு. டாக்டர் ராமதாஸ் ஐயா வந்து 5000 கொடுத்துட்டு அந்த வழக்கு நடத்துறதுக்காக இது குறித்து நாங்களும் எல்லா பக்கம் பேசுவோம்னு சொல்லி பேசுகிறாங்க. அவங்களுடைய அன்றைய பத்திரிகைகள் அந்த வழக்கு குறித்து எழுதுகிறாங்க. பாடலில் வந்து ராமதாஸ் அவர்களை பாமக வந்து நிறைய முற்போக்கு இடதுசாரி அமைப்புகள் வந்து தூக்கி பிடித்த காலம், அறிவுஜீவிகள் அவங்கெல்லாம் தூக்கி பிடிச்சிருந்தாங்க. அந்த கட்சியும் அப்படி தான் இருந்தது. ஆமாம், அது நிறைய இஸ்லாமியர்கள் கூட அவங்க கூட. ஆமாம், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மேடைகளில் பார்த்தீங்கன்னா கார்ல் மார்க்ஸ் படம் இருக்கும், அம்பேத்கர் படம் இருக்கும் இல்லைங்க. அது வந்து ஒரு பெரிய தத்துவமாக நிறைய பேசுவாங்க. டாக்டர் தீரனையா அவங்க போன்றவர்களாம் வந்து ரொம்ப தத்துவார்த்த அடிப்படையில் பேசுவாங்க. அது ஒரு பெரிய மேடையாக தான் இருந்தது. ஐயாவே அப்படி தான் பேசுவார். தோழர் பொன்னையன்ற தோழர் தலைமையில் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு திருப்பூரில் எங்கள் வீட்டில் ஒரு கூட்டம் இது பண்ணி திருப்பூர் சதி விளக்குன்னு அவங்க அதை அடையாளப்படுத்துகிறாங்க. திருப்பூர் சதி விளக்குன்னு அதை அடையாளப்படுத்தி எல்லா அமைப்புகளையும் சேர்ந்தவங்க, அன்றைக்கி இருந்த எல்லா அமைப்புகளையும் சேர்ந்தவங்க, முற்போக்கு அமைப்புகளையும் சேர்ந்தவங்களும் ஒரு இது பண்ணி இந்த வழக்கை வந்து நடத்துவோம்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து மூத்த வழக்கறிஞர் பவானி மோகன் அவர்கிட்ட வந்து பேசி, அவர்கிட்ட வந்து என்னென்னா பாலமுருகன் சொல்லிட்டு வழக்கறிஞர் சோழர் தொட்டி இதெல்லாம் புத்தகம் எழுதின பாலமுருகன், அவர்கிட்ட வந்து பாப்பமோகன் சார்கிட்ட வந்து அவர் இளம் வழக்கறிஞராக இருக்கார். அவரும் அமைப்பில் அன்றைய காலகட்டத்தில் எங்களோடு இயங்கிட்டு இருந்தவர் தான். அவர் மூலம் வந்து பாப்பமோகன் சார் வச்சு பேசி அந்த வழக்கை வந்து எடுக்கிறாங்க. அப்படி தான் அவர் பாப்பமோகன் சார் உள்ளே வராரு. அதுக்கப்புறம் தான் அவர் எல்லா பக்கமும் வந்து அந்த வழக்கை நடத்துகிறாங்க. அந்த வழக்கு எத்தனை ஆண்டுகள் நடந்தது? ஆமாம், 90 ஆண்டுகள் அதில் சிறையில் 95 வரைக்கும் நாங்கள் 95 ஆகஸ்ட் 25 வரைக்கும் நாங்கள் சிறையில் இருக்கிறோம். 92 செப்டம்பர்லேருந்து கைது 95 வரைக்கும். ஆமாங்க, 95 ஆகஸ்ட் 25 வரைக்கும் நாங்கள் வந்து அங்கே கோவை சிறையில் இருக்கிறோம். அதில் ஒரு ஆண்டு வந்து தேசிய பாதுகாப்பு சட்டம். அப்புறம் ஒவ்வொரு வழக்காக வந்து அவர் அது ஒரு பெரிய தனியாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் அவரே பண்ணுறாரு. தனியாக ஒவ்வொரு அந்த சாட்சிகள் யார், என்ன இந்த வழக்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தோழர்கள் மூலம் அவர் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி
நிறைய உண்மைகளை கண்டுபிடிக்கிறார். ம். இந்த கொலை, இந்த விஷயங்களை எதுக்காக நடந்தது, இது யார் போலீஸ் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ஆமாம் அவர் அதை செஞ்சு போலீஸுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆமாம் போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் உங்க மேல வந்து அங்கே இருக்கிற இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் பிரமுகர் அதில் நடந்த ஆணவ கொலை. இன்னைக்கு அந்த ஆணவ கொலைகள்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு இரட்டை கொலை நடக்குது, சாதி வெறி ஆணவ கொலை. ஆமாங்க, இரட்டை கொலை நடக்குது. அந்த இரட்டை கொலையில் வந்து எதனால் நடந்தது அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு காதல் இருக்குது. அது அவரை அந்த காதலனை கொள்றதுக்கு பதிலாக அந்த நேரத்தில் வந்து அப்பாவியான 2 பேர்த்த வந்து இது பண்ணிடுறாங்க, கொண்டுடுறாங்க. இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கோர்ட்டில் வந்து நீதிமன்றத்தில் அதெல்லாம் முன்வைக்கிறாரு. இதில் இந்த எங்கள் மேலே போட்ட வழக்கை, இது பொய் வழக்கு, இதனுடைய உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்த இரட்டை கொலை சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் இருக்கிற குடும்பத்தார் வந்து உயர்நீதிமன்றத்தை அணுகுறாங்க. அதே போல் வந்து அந்த மாவட்ட நீதிமன்றத்தில் நடக்கிற அந்த வழக்கில் இடைமனு இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய உண்மைகள்லாம் அந்த வழக்கினுடைய போக்கில் வந்து நடக்குது. மிகச்சிறப்பாக வந்து அந்த வழக்கை ஒரு நாள்னால் முழுமையாக நடக்கும் அந்த வழக்கு. சட்டப்பேராசன் பாப்பா மோகன் அவர்கள் வந்து அதை ரொம்ப அற்புதமாக அந்த வழக்கில் நடத்துகிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி பானுமதி அவர்கள், உங்களுக்கு அவங்க தான் வந்து நிறைய வழக்குகளில் வந்து ரொம்ப வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகள் சொன்னாங்க. பானுமதி மாமா அவங்க தான் வந்து அந்த வழக்கை, அவங்க நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடக்குது. அப்போ நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறப்பவே வந்து சேப்பு துண்டு தோளில் போட்டுட்டு தான் போவோம். நீதிமன்ற வாசல்லேருந்து நீதிமன்றம் உள்ளே போகிற வரைக்கும் முழக்கமிட்டு தான் போவோம். பொய் வழக்கை வந்து கண்டித்து உண்மை குற்றவாளியை கைது செய்யணும்னு சொல்லி நாங்கள் முழக்கமிட்டு தான் நீதிமன்றத்துக்குள்ள வரைக்கும் போவோம். நீதிமன்றத்துக்குள்ளேயும் துண்டோடு தான், சேப்பு துண்டோடு தான் நீதிமன்றத்துக்குள்ளே நாங்கள் நிற்போம். இந்த முழக்கமிடுறது இது எல்லாமே வந்து நிறையா விஷயங்களை செய்தியாகுது. இது முழுமையாக பொய் வழக்கு. அவங்கள தீர்ப்பே வந்து இது யாரையோ தப்பி வைப்பதற்காக இவர்கள் மீது போடப்பட்ட வழக்கு அப்படிங்கிறதே தீர்ப்பில் வந்து நீதியரசர் வந்து அதை இது பண்ணுறாங்க. ஆகஸ்ட் 25 வந்து நாங்கள் சிறையிலேருந்து இந்த காலகட்டத்தில் சட்டம் இதெல்லாம் நடத்தினது வழக்கறிஞர்கள் அவங்கெல்லாம் வந்து அது பொருளாதார ரீதியில் அந்த மாதிரி எதுவும் பண்ணாங்களா, இல்லைனா வந்து அவங்களே தன்னியல்பாக நடத்தினாங்களா? ஆமாம், ஒரு குழு அந்த திருப்பூர் சதி வழக்குன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, பேச்சு திருப்பூர் சதி வழக்கை எதிர்த்து ஒரு குழு வந்து இது பண்ணாங்க, தோழர்கள் இது பண்ணாங்க. அவங்க தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப முக்கியமாக இந்த நேரத்தில் நினச்சி பார்க்க வேண்டியது, இந்த விஷயத்தை வந்து மக்களிடம் எடுத்து செல்வோம், இது பொய் வழக்குன்னு சொல்லிட்டு திருப்பூர் பகுதியில் இருக்க மக்களிடம் எடுத்து சொல்லணும் அப்படின்ட்டு துண்டறிக்கைகளை அச்சடித்து எல்லா பக்கமும் கொடுத்து வழக்கு நிதிதாரேன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அதில் ₹1 ₹2 ₹5 ₹100 வரைக்கும் முக்கியமாக அந்த விஷயம் போய் சேரணும், இது பொய் வழக்குன்ற விஷயம் மக்களிடம் போய் சேரணுன்ட்டு தோழர்கள் வந்து பண்ணினாங்க. அதில் வழக்கு நிதி அதெல்லாம் காசு அப்படிலாம் சேர்த்தி ஒரு ₹5000 ஃபஸ்ட்டு சேர்ந்தது. நாங்கள் ஒரு ₹5000 கொண்டு போய் மோகன் சார்ட்ட வந்து கொடுத்துருக்கேன், அப்படி கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு, ஏன்னா அன்றைக்கு பத்தாது அதெல்லாம் அந்த வேலையெல்லாம் அவர் அப்போ ஒரு அம்பாஸ்டர் காரில் வச்சுருப்பார், அதுக்கு டீசல் அடிச்சுட்டு இங்கே சுற்றுறதுக்கே அதுக்கு பத்தாது, இதெல்லாம் வேண்டாம் தோழர்னு அவர் இது பண்ணுறாரு. ஆமாம், கடமையாக வந்துச்சு. ஆமாம், அவர் எந்த விதமான கட்டணம் பெருசாக அப்பப்போ ஏதாச்சும் வந்து சாப்பாடு டீசலுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருந்ததுன்னா, சில நேரங்களில் வண்டி நடு ரோட்டில் நின்றுவோம், அப்படியே அந்த இடத்துலையும் நிப்பாட்டிட்டு அவர் பஸ் ஏறி வர்றது, நிறைய புத்தகங்கள் இதெல்லாம் தூக்கிட்டு வருவார். அவர் மிக அர்ப்பணிப்போடு வந்து இந்த வழக்கை வந்து நடத்தினார். இன்னும் தொடர்ந்து இயங்கிட்டே இருக்காருல்ல? ஆமாம், இன்றைக்கு வரைக்கும் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மிக முக்கியமான வழக்குகள்லாம் வந்து அவர் தான் வந்து இது பண்ணுறாரு. அதில் எந்த விதமான ஆமாம் கோல்ராஜ் கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா அவர் சிறப்பு வழக்கறிஞராக வந்து நியமிக்கப்பட்டார். ஆனால் அவர் சொந்த காசை தான் நிறையா வந்து போய் செலவு பண்ணிட்டு வந்தார். அவருக்கு வந்து அரசாங்கம் கொடுக்க வேண்டிய அவருக்கான அந்த படி கூட கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். விடுதலை ஆகிட்டீங்க, வெளியே வந்து நேராக ஜெயிலுக்கு போனோம். அப்புறம் ஜெயிலுக்கு போயிட்டு திருப்பி அந்த விஷயம் அது அப்போ இருந்து திருப்பியும் நம்ம இயங்கிட்டு தான் இருக்கோம். மறுபடியும் இயங்கிட்டு தான் இருக்கோம். சோர்வாகலை? எந்த சோர்வும் ஆகலை. என்ன நம்பிக்கையில் இயங்குனீங்க? இந்த கேள்வி என்னுடைய கேள்வி தவறாக கூட இருக்கலாம். அதாவது அரசியல் இப்படி இயங்கிட்டு இருக்கு, நம்மளை சுற்றி இந்த மாதிரியான வாழ்க்கை சூழல் இந்த மாதிரி இருக்குது,
இதுக்கு நடுவில் இந்த தேர்தல் பாதை, திருடர் பாதை அப்படிங்கிறது வந்தும் ஆயுத வழியான அந்த ஒரு அமைப்போடைய பின்னணியில் இயங்குறதும் அப்படிங்கிறது இந்த நாட்டில் என்னத்தை மாற்றத்தை உண்டு பண்ணிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இயங்கினீங்க. மக்கள் மீதான பேரன்பு, மக்கள் தான் ஆசான் அப்படிங்கிற அந்த இது ஏதாச்சும் எப்படி இது யார் இதை முன்னெடுக்கிறது? ஒரு அமைப்பு தான் வந்து இந்த இந்த விஷயத்தை செய்யணும். நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறது நம்மளுடைய வேலை, நம்ம இயங்கிட்டு இருக்கிறது நம்ம வேலை. மக்களுக்காக இயங்குறோம், அது நிச்சயமாக அது மக்களில் போய் சேரும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தாங்க. அந்த நம்பிக்கை அன்றைய நிலையில் சரியாக இருந்தது, இன்னைக்கு அது சரி தவறு அப்படின்னு தோணுதா? என்றைக்குமே வந்து அந்த நம்பிக்கைங்கிறது, மக்கள் மீதான நம்பிக்கைங்கிறது வந்து கைவிட முடியாது. ஆனால் அந்த பாதையில் வந்து நிறைய மாற்றத்தை வந்து ஏற்றுக்கொள்ள தான் வேணும். இன்னைக்கு இருக்கிற உலக ஒழுங்கு, ஜியோ பாலிட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க, அதனுடைய சர்வதேச அரசியல் இன்னைக்கு அதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும் போது, ஆமாம், அதை வந்து நம்ம நிறைய விஷயங்களில் வந்து சீர்தூக்கி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஆக அந்த பாதை வந்து தவறு அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வர்றீங்க. இல்லை, முழுமையாக நான் தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். இன்றைக்கும் அதை வந்து தவறுன்றோ, மக்கள் யுத்த பாதை தவறுன்றோ, ஆனால் நிறைய விஷயங்களை வந்து இல்லை மக்கள்கிட்ட வந்து எந்த வித எண்ணத்தை உருவாக்காமல் வெறுமனே ஆயுத வழியில் ஒரு பயணம் அப்படிங்கிறது ஒரு கத்திமேல் நடக்கிற மாதிரி இல்லையா? அது வந்து போகாத வழிக்கு இல்லை, அவர்கள் ஆயுதத்தின் மீது காதல் கொண்டவர்கள் எல்லாம் இங்கே நக்சல்பாரிகள் ஆயுதத்தின் மீது மக்களுக்காக, அதற்காகத்தான் இன்றைக்கி நிறைய பரிசீலனை, மாவோயிஸ்ட் அமைப்பமானது நிறைய பரிசீலனை செய்கிறாங்க. இன்றைக்கி என்னுடைய இதுவும் நிறைய பரிசீலனை செய்ய வேண்டும் தான். இது இப்போ நீங்கள் வெளியே வந்தீங்க, வெளியே வந்த பிறகும் திரும்ப அமைப்பில் தான் இயங்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் இப்போ அதுக்கப்புறம் வழக்கறிஞரானது எப்படி? நான் இதுக்கு இடையில் இன்னொன்று சுருக்கமாக சொல்லணும். ஏன்னா சிறையில் இருக்கிறப்ப வந்து என்னை நீக்கிட்டாங்க, கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க. ஓ, அது வேற. ஆமாம் ஆமாம் ஆமாம். நீங்கள் சமீபத்தில் ஒரு தோழர் சம்சுதீனிகிற ஒன்று சபத்க தனின்னு ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். அதில் அந்த ஏலி இல்லாமா, அந்த தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லுவாங்களே, அந்த அர்த்தத்தில் ஒரு புத்தகம். நீரே என்னை கைவிட்டீர். ஆமாம், தோழர்களே ஏன் என்னை கைவிட்டீர்னு. சிறையில் இருக்கிறப்ப வந்து ஒரு என்எஸ்ஏ முடிஞ்ச அந்த காலகட்டத்தில் வந்து சிறையில் இருக்கப்போ கட்சியிலேருந்து அப்போ நீக்கிட்டாங்க. ஜெயிலுக்குள்ளேயே வந்து லெட்டர் கொடுத்து நீக்கிட்டாங்க. அதோட அந்த இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் பொதுவான அமைப்புகளோடு நான் வந்து செஞ்சு வேலைகள் என்னென்ன முடியுமோ அந்த மாதிரியான விஷயங்களில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். நீங்கள் எந்த அமைப்புக்காக இயங்கி இது பண்ணீங்க, பயணம் செஞ்சீங்க? அந்த அமைப்புக்காக தான் சிறைக்கே போனீங்க. பின்னாடி அவங்களே வந்து உங்களுக்கு கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. அந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து யாருக்கிட்ட நம்ம வந்து வேலை பார்த்தோம், அவங்களே நம்மளை வந்து கைவிட்டுட்டாங்களே அப்படிங்கிற வருத்தம் வந்திருக்கும் தானே? ஆமாம், கட்சி ஒரு சின்ன வருத்தமும் வந்தது. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சிறைக்குள்ளே இருந்து நீக்கிறது வந்து மிகப்பெரிய கஷ்டத்தை நமக்கு துணையாக இருக்க வேண்டிய காலகட்டம். அது என்ன தான் எங்கள் மீதான விமர்சனம், தவறுகள் ஏதாச்சும் இருந்ததுன்னா கூட அதை நீங்கள் எங்களை வெளியே எடுத்துட்டு எங்களுக்கான இது பண்ணிவிட்டு நீங்கள் அதை வச்சுருக்கலாம். அதை வந்து அன்றைக்கி இருக்கிற அமைப்பினுடைய மாநில குழு அது ஏதோ வந்து எந்த விஷயத்துலையும் நான் இதுக்கு வரைக்கும் நான் அதை பற்றி கேட்டுக்கவும் இல்லை. கட்சிங்கிறது தான் வந்து கட்சி, மக்கள், இதுதான் ரொம்ப முக்கியம். இது இல்லை அப்படிங்கிறதுங்கிறது தான் மிகப்பெரிய உலகத்தில் மிகப்பெரிய கொடுமையாக இருக்கும். என்னுடைய மனநிலை அன்றைக்கி அப்படி தான் இருந்தது. சிறை வாழ்க்கை முடிந்து வெளியே வந்த பிறகு சட்டப்படிப்பு முடிச்சு. ஏன் சட்டப்படிப்பை தேர்வு பண்ணீங்க? அதுதான் அதுக்கான முக்கிய காரணம் என்னென்னா, சட்டப்பேராசன் பாப்பம் மோகன் அவருடைய. ஆமாம், அவர் வந்து இன்றைய நிலையில் அது மிகப்பெரிய ஒரு வழக்கு. இன்றைக்கி நான் நினச்சி பார்த்தாலும் ஒரு பெரிய பிரமிக்கத்தக்க விஷயம். பல்வேறு அவருடைய என்ன சொல்கிறது, அவர் குடும்பத்தை கூட அந்த 3 வருஷம் ரொம்ப குடும்பத்தோட கூட நேரம் செலவழிக்காமல் இந்த வழக்குக்காகவே கஷ்டப்பட்டு அப்படி ஒரு வழக்கறிஞராக அர்ப்பணிப்போட பண்ணார். அது மாதிரி நம்ம வந்து ஒரு வழக்கறிஞராக வரணும், இந்த மக்களுக்கு ஏதாச்சும் பாதிக்கப்பட்டவர்கள் செய்யணும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துக்கு வழக்கறிஞரானோம். காலம் வந்து மிகப்பெரிய ஒரு கொடை வந்து என்னென்னா, அவரிடமே வந்து எனக்காக வழக்கு நடத்திய, என் தோழர்களுக்காக வழக்கு நடத்திய சட்டப்பேரரசன் பாப்பம் மோகன் அவர்கள்ட்டையே வந்து இளம் வழக்கறிஞராக நான் அவர் கூட நான் இப்போ வரைக்கும் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் வந்து காலம் மிகப்பெரிய கொடுத்த கொடையாக நான் நினைக்கிறேன். இந்த நேரத்துக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக நான் நிறைய நேரம் இதாகிடும். என்னை நினச்சி அவர் ரொம்ப என்னை எதிர்பார்ப்பார். நான் அவருடைய மகன் வந்து
சுபாஷ் அவர் வழக்கறிஞர் தான். என்னுடைய மகன் வழக்கறிஞரானதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. உங்களை மாதிரி தோழர்கள் வந்து வழக்கறிஞரானது அதுதான் மிகப்பெரிய விஷயம். இதே மாதிரி உங்களை மாதிரியே நிறைய பேர்த்த வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு 100 பேர்த்த உருவாக்கணும் அப்படின்னு அப்படி வேலை செய்வார். அது மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சிக்குரிய இன்னொரு தந்தை ஸ்தானத்துலேயும் என்னை தோழர்னு சொல்லுவார். தோழர் கூட்டணி போடுவாங்க, அவரோட ஜூனியர் தான் நான் தோழர் அப்படின்பார். அப்படியேப்பட்ட ஒரு விஷயம். அவர் தான் எனக்கு இந்த விஷயத்தில் ஊக்கமும் எனக்கு எனது வழிகாட்டியும். அவரை பார்த்து தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துலேருந்து நம்மளால் என்ன செய்ய முடியுமோ திருப்பியும் அதே சிறையில் இருக்கிற நீண்டகால சிறைவாசிகள் விடுதலைக்காக தொடர்ச்சியாக நம்ம வந்து இப்போ நீங்கள் வந்து உங்களை மாதிரி சிறைப்பட்டு இருக்கவங்கள மீட்கிற பணியை நீங்கள் செய்யணும். அந்த மாதிரியான தொடர்ச்சியான வேலைகளை இஸ்லாமிய சிறைவாசிகள், ஆயுள் சிறைவாசிகள், அரசியல் சிறைவாசிகளுடைய விடுதலைக்காக தொடர்ச்சியாக இயங்கணும். அந்த இயக்கத்திலையும் சிடிஆர் எங்கள் கூட திருப்பி இருந்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்க நிறைய தலைவர்கள் வந்து அந்த பயணத்தில் வந்து பொருளாதார வந்து இந்த வழக்கறிஞர் பணியில் இருக்கிறோம். அந்த மாதிரி போயிட்டு அப்பா அம்மா வந்து நீங்கள் வழக்கறிஞர் அனுப்பணும்னு நினச்சாங்க. ஆமாம், அதே நீதிமன்றத்தில் அவங்க அது பெரிய நிகழ்ச்சியான விஷயம். என்னை கொண்டு போய் முதல்ல வந்து ரிமாண்ட் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுருக்காங்க. திருப்பூர் ஜெயம் 2ன்னு சொல்லிடுற 2வது குற்றவியல் நீதிமன்றத்தில் வந்து நடுவர் நீதிமன்றத்தில் உட்கார வச்சுருக்காங்க. அதே நீதிமன்றத்தில் வந்து காலம் வந்து நம்மளை ஒரு வழக்கறிஞராக கொண்டு போய் சேரில் உட்கார வச்சுது. அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான, அது என்னுடைய தாய் தந்தையருக்கு வந்து மிக முக்கியமான ஒரு இதாக இருந்தது, நிகழ்ச்சியாக இருந்தது அவங்களுக்கு. இப்போ வழக்கறிஞர் உமர் கயான் அவர்களுடைய பங்களிப்பு பார்த்திங்கன்னா தமிழ் தேசிய அரசியல் களத்தில் அவருடைய வரவு ஒரு முக்கியமான பணியாக நான் பார்க்குறேன். நிறைய இஸ்லாமியர்களில் வந்து இந்த தமிழ் தேசிய அரசியல் பயணத்தில் ஏற்கனவே இருந்திருக்காங்க. அதை பொதுத்தளத்தில் வந்து பரவலாக மாற்றினதில் ஒரு பங்களிப்பு. ஏன் அதை கட்சியில் இருக்கிறப்பவே எங்களுக்கு அந்த முரண்பாடு தான் அது நடந்துட்டு இருந்தது. அந்த முரண்பாட்டினுடைய விளைவு தான் எங்களை நீக்கப்பட்டாங்க. எப்படி சிறையில் இருக்கிறப்பவே நீக்கப்பட்டது முடியும். முக்கியமாக சுதந்திர தமிழ்நாட்டை கட்சி ஒரு முழக்கத்தை வைக்கிது, சுதந்திர தமிழ்நாட்டை வென்றெடுப்போம். நீங்கள் இந்தியா முழுவதும் புரட்சிங்கிறீங்க, சுதந்திர தமிழ்நாட்டை வென்றெடுப்போங்கிறீங்க. அந்த இந்தியாவுக்குள்ளே சுதந்திர தமிழ்நாடு இருக்குமா இருக்காது அப்படிங்கிற. கர்நாடகாவில் இருக்கிற கட்சி வந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் கொடுக்கக்கூடாதுங்குது. நீங்கள் காவேரி தண்ணீர் வேணுங்கிறீங்க. ஒரே கட்சி எப்படி வந்து 2 நிலைப்பாடு எடுக்க முடியும்? இயக்கங்களும் இதே நிலைப்பாட்டில் தான். ஆமாங்க. அங்கே இருக்கிற கர்நாடகாவில் இருந்த கட்சியினுடைய இளைஞர் பிரிவு தமிழ்நாட்டிற்கு காவேரி நீர் கொடுக்கக்கூடாதுங்க. இங்கே இருக்கிற கட்சி தமிழ்நாட்டிற்கு வந்து தண்ணீர் கொடுன்னு சொல்லுது. இந்த மாதிரியான முரண்பாடுகளையும் தேசிய விடுதலை போராட்டத்துக்கான தேவை குறித்தான நாம் பேச ஆரம்பிக்கிறோம். தமிழரசனை வந்து கட்சியில் பேசுகிறோம். ஏன்னா தமிழரசன் மக்களீத்து குழுவிலேருந்து இது போனார், தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சின்னு அவர் தனியாக போனார். தமிழ்நாடு விடுதலை புலின்னு வச்சார். அவருடைய இது இந்த மக்களீத்து குழுவினுடைய வெளியே போனது தானே. இப்போ இதெல்லாம் வந்து பேசுகிறப்ப தான் கட்சிக்குள்ள முரண்பாடு ஏற்படுது. அதனால் அந்த முரண்பாட்டோட அந்த முரண்பாட்டுக்கு இடையில தான் நாங்கள் சிறை போடுறோம். அதனுடைய கொஞ்ச நாள் விளைவு அது என்ன பேசப்பட்டதுன்னு தெரியல இது வரைக்கும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் இது நிறையா தமிழ் தேசிய இனம் அப்படிங்கிற புரிதல். இனங்கிற இடதுசாரி வர்க்க போராட்டம் அப்படிங்கிறதுல கடந்து நீங்கள் ஒரு இனம் சார்ந்த பயணத்துக்குள்ளே வர்றீங்க. அந்த மாதிரியான ஒரு இதில் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். அது நாங்கள் வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியிருக்கோம், அவ்வளோதான், நாங்கள் இந்த மண்ணை சேர்ந்தவர்கள். ஆமாம், அது புரட்சியாளர் பழனி பாபா அவர்கள் அதை வந்து பல மேடைகளில் சொல்லியிருக்காரு. நாங்கள் இறக்குமதி செய்து கொண்ட மார்க்கம் தான் இஸ்லாமிய, நாங்களே இறக்குமதியானவர்கள் அல்ல அப்படிங்கிறது வந்து அதில் நீங்கள் பல மேடை. ஆமாம்மா, நீங்கள் என்னுடைய மார்க்கம் என்னுடைய இது அப்படிங்கிறது என்னுடைய வழிபாடுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். அதுக்கும் இந்த மண்ணுடைய வேறு, இங்கே இருக்கிற கலாச்சாரம், பண்பாடு, இந்த மண்ணுக்கான தேவைகள், போராட்டம், மொழி, இதுலேருந்து எதுவுமே என்னை அந்நியப்படுத்த முடியாது இல்லையா? நான் இதை சேர்ந்தவன் தானே. நீங்கள் தமிழ் முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து முன்னெடுக்கிறீங்க. அப்படிங்கும்போது உருது முஸ்லீம் அப்படிங்கிற மொழி சார்ந்த ஒரு பிரிவினைகள் வர வாய்ப்பு இல்லையா? இங்கே உருது முஸ்லீம் நிறைய ஆய்வுகள் இருக்குது. இங்கே நிறைய பேர் ஆய்வுகள் செஞ்சுருக்காங்க, பேராசிரியர்கள் ஆய்வு செஞ்சுருக்காங்க. இங்கே உருது முஸ்லீமில் 2 வகையாக நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். நீங்கள் இங்கே இருக்கிற உருது முஸ்லீமில் ஒரு வகையினர் வந்து நீங்கள் அங்கேருந்து வடபுலத்துலேருந்து வந்தவர்கள், இங்கே இருக்கிற
நவாபுகள் அந்த மூலம் இருந்தவங்க. அவங்க அங்கே இருக்கிற அர்ஜுன் உருதுக்காரெலாம் இருக்காங்க. இரண்டாவது இங்கே இருக்கிற இங்கே தென் மாநிலத்தில் இருக்கிற திப்பு படை, திப்பு சுல்தான் படை, அல்லது இங்கே இருக்கிற சென்னையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே நவாபுகளுடைய படைகளில் நிறையா பேர் போய் சேர்றாங்க. அவர்கள் மொழியை கற்றுக்குறாங்க, உருதை கற்றுக்குறாங்க. அது காலப்போக்கில் தங்களை அப்படியே இதுக்குள்ள தங்களுடைய பேச்சு வழக்காகவும் தங்களை உருதுக்காரர்களாகவும் ஒரு 2-3 தலைமுறையில் அப்படி இது பண்ணிக்கிறாங்க, பார்க்குறாங்க. இது நிறைய ஆய்வுகளோடு இருக்குது. திப்பு இல்லை, இப்போ அவங்க உருது முஸ்லீமாக இருக்கிறதுல தமிழ் முஸ்லீமுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆமாம், எந்த பிரச்சனையும் இல்லையா? அதே மாதிரி அப்போ தமிழ் முஸ்லீம் வந்து தமிழர்களாக இருக்கிறதுல யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் உண்மையாலுமே உருதுக்காரர்களாக இருக்கிறப்போ உங்கள் மொழியை, இலக்கியங்களை நீங்கள் எழுதுங்க, பாதுகாடுங்க, கொண்டாடுங்க. அது தேவை. நீங்கள் அழிய விட்டுறக்கூடாது. நான் தமிழ் படிக்கிறேன். என்னுடைய அர்ஜுன் தமிழ், எல்லாமே தமிழ். நான் தமிழ்னு நான் சொல்லிக்கிறேன். அதே போல் இன்னொருத்தர் அவர் ஹிந்தி தான் அவருக்குள்ள எல்லாமேனா அவர் ஹிந்தி சொல்லட்டும். ஹிந்திக்காரர் நான் தமிழ் தான் எனக்கு அப்படின்னு அது சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இங்கே தமிழ் தேசியங்கிற ஒரு கருத்தாக்கத்தை வளராமல் அரங்கத்துக்குள்ளேயே முடக்கி வச்சுக்கிறதுல இங்கே பெரிய ஒரு அரசியல் இருக்குது. வெற்றி கண்டாங்க. அதனுடைய விளைவு தான் 2009 இறுதி போரில் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்த முடியல, கொண்டு வரல. ஏன்னா அந்த தேசிய விடுதலை அதெல்லாம் இதெல்லாம் இல்லை. இந்த விஷயத்திலனா நீங்கள் சொல்லுவாங்களா, ஒரு மோனப்புலின்னு சொல்லுவீங்களா, அதை ஒரு இடத்துக்குள்ளே கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க. நீ தமிழ் தேசியம் பேசுனா இங்கேயே பேசு, நீ வேறு ஏதாச்சும் ஈழம் பற்றி பேசணுமா எங்கள்கிட்ட பேசு. இதுக்கு முழு அத்தாரிட்டி நாங்கள் தான். இதுக்கான முழு அத்தாரிட்டி நாங்கள் தான். எங்கள்கிட்ட பேசு. நாங்கள் நினச்சா இந்த போராட்டத்தை கொண்டு முன்னெடுப்போம், இல்லைன்னா அப்படியே நிப்பாட்டிக்குவோம். எங்களை தவிர போராடணும் வேணாமாங்கிறது நாங்கள் தான் முடிவு பண்ணிக்குவோம். நீங்கள் திராவிட அரசியல் நீங்கள் 2009 செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாளை ஒட்டி திருச்சியில் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடக்குது. என்னங்க, அங்கே 5 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு பெருமையாக பேசுகிறாங்க, பேட்டி கொடுக்குறாங்க. 2009 மே 18, 17, 16 மே மாதம் அதில் ஒரு 50,000 பேர்த்த கொண்டாந்து மவுண்ட் ரோட்டில் உட்காந்து வச்சுருந்தீங்கன்னா உண்மைதான். நான் ஒவ்வொரு முறையும் நினைப்பேன், 50,000 பேர்த்த கொண்டாந்து மவுண்ட் ரோட்டில் உட்கார வச்சுருந்தா திரும்பி பார்க்கப்பட்டிருக்காதா? இவர்களால் செய்ய முடியாது. 2017 எந்தவித தலைமையும் இல்லாமல் தன்னியல்பாக நம்மளுடைய உரிமை சார்ந்த ஒரு விஷயம்னு மொத்த இளைஞர்களும் களத்தில் நின்றாங்க. அது மெரினா புரட்சியாக, ஜல்லிக்கட்டு புரட்சியாக இன்றைக்கி தமிழக வரலாற்றில் இடம்பெற்றிருக்கு. ஆனால் இந்த அரசியல் கட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவர்களால் நினச்சா செய்ய முடியும். விசிகா நினச்சா ஒரு 50,000 பேரை திரட்ட முடியும், பாமக நினச்சா ஒரு 50,000 பேரை திரட்ட முடியும். என் மாநாட்டுக்கு நீங்கள் திரட்டுறீங்கல்ல, திமுக நினச்சா திரட்ட முடியும். அந்த கேள்வி தான் நான் முன் வச்சேங்க. அந்த கேள்வியை அந்த நேரத்திலேயே நான் முன் வச்சேன். 50,000 பேர்த்த இதில் இங்கே இருக்கிற அண்ணா சாலையில் உட்கார வச்சுருந்தீங்கன்னா 50,000 பேர் 1 லட்சம் பேரையும் சிறையிலே அடைக்க போகிறான். ஆமாம், அதாவது இது செய்தி தான். நீங்கள் நிறுத்திட முடியுமா? ஈழப்போரை இன்னைக்கு கேட்குறாங்களே, ஈழப்போரை நிறுத்திட முடியுமா, இதை செஞ்சிட முடியுமா? அது மாதிரி இன்றைக்கி நம்ம கேட்கறதுக்கு நிறைய கேள்வி இருக்குது. உன்னால் இதை செஞ்சிட முடியுமா, உன்னால் இதை செஞ்சிட முடியுமான்னு நம்மளும் கேட்கறதுக்கு நிறைய இருக்குது. ஆனால் அன்றைக்கு தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய அடக்குமுறை நடந்தது. தமிழன் டிவியில் போட்ட இது, மக்கள் டிவியில் போட்ட இது நிப்பாட்டப்பட்டது. அந்த இனப்புலிகளுடைய காட்சிகள் நிப்பாட்டப்பட்டுச்சு. எவ்வளவோ இங்கே அடக்குமுறைகள்லாம் நடந்தது தானே. முத்துக்குமார் எந்த நம்பிக்கையில் இறந்தாலும் அந்த நம்பிக்கை தகர்க்கப்பட்டது தானே இந்த இடத்துல, திட்டமிட்டு சிதைக்கும். ஆமாம், தகர்க்கப்பட்டது. ஆமாம், உண்மையாலும் முத்துக்குமார் நம்மளுடைய இறப்பின் மூலம் ஒரு இங்கே மாற்றம் ஏற்படும் அப்படின்ற அந்த நம்பிக்கையை அறிவார்ந்த இந்த தமிழ் சமூகத்தில் இப்படி ஒரு அறிவார்ந்த ஒருத்தர் வருவாரோ, இனிமேல் வருவாரோ அப்படிங்கிற அளவுக்கான மிகப்பெரிய ஒரு, ஏன்னா ஒரு டாக்குமெண்ட்டாக வச்சுட்டு போகிறாரு. தன்னுடைய எதிரியாக இருக்கிற ஒரு இனத்தில் இருந்தவனுக்கு கூட அவனுடைய இறப்புக்கு கூட நீதி கேட்டுட்டு போனார். மரண சாசனம் மிக முக்கியமான ஒரு ஆவணம். அப்படி ஒரு இது இந்த நம்பிக்கையில் அந்த நம்பிக்கையை தகர்க்கப்பட்டது இல்லையா? இனிமேலும் குற்ற உணர்ச்சி கொண்டு நான் பேசுகிறேன். அதில் நானும் ஒருத்தன் தானே. அந்த என் மீதும் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தி தானே போயிருப்பார். அந்த குற்ற உணர்ச்சியில் சொல்கிறேன். இங்கே ஒரு மோனோபொலியை இந்த போராட்டம் நடக்கணும், இந்த போராட்டம் நடக்கக்கூடாது. தமிழ் தேசியம் நான் பேசணும், இல்லை நான் பேசக்கூடாது.
பேசணும் நான் பேசினா நான் தமிழ், அதாவது நான் தமிழ் தேசியம் பேசினா இனவெறி, அவர் தமிழ் தேசியம் பேசினால் அது வந்து சிறப்பான ஒரு விஷயம். இங்கே உட்காந்துக்கிட்டு கண்டபடி பேசுறது, எவனுக்குமே இங்கே இருக்கிறவனுக்கு அறிவு இல்லை, தாங்கள் தான் அறிவாளிகள் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான ஒரு மோனோபொலியாக இருக்குது. அது வந்து திராவிடம் வந்து இங்கே வந்து கட்டமைச்சது. திராவிட அரசியல் இல்லை தேர்தல் அரசியல் எல்லாமே வந்து திராவிடம் தேவை என்றால் திராவிடத்தையே தூக்கி எறியும். திராவிடம் தேவை என்றால் தன்னைத்தானே வந்து என்ன பண்ணிக்கும், அதை தூக்கி எறிஞ்சிக்கிட்டு அதுவே தமிழ் தேசியம் பேசும். ஏன்னா அதுக்கெல்லாம் வந்து ஒரு வரையறையெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னுதாரணம் நிறைய இருக்குது. இல்லை ஈழ போராட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இங்கே தமிழ்நாட்டில் அப்துல் ரவுஃப் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமியன் தான் முதல் தியாகியாக வந்து தன்னுடைய உடலை வந்து இங்கே கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் பின்னாடி வந்து பேசப்படுது. அந்த காலகட்டத்து ஆள்கள் தெரியும். எங்களை மாதிரியான பின்னாடி இந்த அரசியல் களத்துக்கு வந்தவர்களுக்கு இந்த மாதிரியான வரலாறுகள்லாம் மீட்டு உருவாக்கம் செய்யப்பட்டது. அதில் உங்களுடைய அப்துல் ரவுஃப் குறித்து முதல் நெருப்புன்னு ஒரு நூல் நான் வந்து எழுதி 2013 வருஷம் நம்ம வெளியிட்டோம். நான் கூட சிறைன்னு ஒரு படத்தில் ரொம்ப அந்த ரொம்ப நல்லா பதிவு பண்ணியிருந்தாங்க. இயக்குனரை வந்து இயக்குனருக்கு வந்து ஒரு பாராட்டு தெரிவிக்கணும். அந்த நேரத்தில் அவரை நன்றியோடு வந்து, ஏன்னா இஸ்லாமிய சமூகம் வந்து நீங்கள் எதுவும் சொன்ன மாதிரி இஸ்லாமியர்கள் இந்த மண்ணை சேர்ந்தவர்கள், இந்த மண்ணினுடைய இயல்பான அவர்களுடைய அந்த உணர்வு தான் வந்து அப்துல் ரவுஃப் வந்து அவருக்கு எங்கேயோ வந்து யாரும் வந்து அது பூத்தப்பட்டதில்லை, இயல்பாக இருந்து நடந்தது. இன்னைக்கு முத்துக்குமார் முத்துக்குமார் யோசிச்ச மாதிரி தான் அப்துல் ரவுஃப் யோசிச்ச மாதிரி தான் முத்துக்குமார். இது தனி இந்த யோசனை அப்படின்றதெல்லாம் இல்லை, அப்படிதான் இயல்பாக யோசித்து டிசம்பர் 15 1995 அன்னைக்கு வந்து பெரம்பலூரில் அவர் வந்து தெளிவாக சொல்லிட்டு வந்து இது பண்ணுறாரு, எழுதி வைக்கிறார். ஒரு சின்னதாக வந்து டைப் ரைட்டிங்கில் அடித்து இது பண்ணுறாரு, ஒரு மனசாசனம் கொடுத்து இது பண்ணுறாரு. அது கடைசி நேரத்தில் வந்து நீ எந்த கட்சி எந்த இது அப்படின்லாம் கேட்குறாங்க. நான் வந்து தமிழன், நான் வந்து இதுக்காக தான் நான் வந்து அப்துல் ரவுஃப் கடைசியாக இறக்குற தருவாயில் கூட நான் தமிழன், ஈழ மக்களை காப்பாற்றுங்கள், நான் எந்த கட்சி என்ன இது ஆளுன்னெலாம் வந்து தேவையில்லை பேசி இது பண்ணிகிட்டு இருக்க முயற்சி பண்ணாதீங்க, நீங்கள் வந்து ஈழத்தமிழர்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி தான் அந்த கடைசி நிமிஷம் கூட உயிரிடுறாங்க. அதுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தரும் இது இவர் என் கட்சி இவர் என் ஆதரவாளர்னு உரிமை கொண்டாடிட்டு போயிட்டாங்க. கடைசி ஆவி பிரியும் நேரத்தில் நான் எதற்காக செத்தேன் என்று சொல்லி அந்த அப்துல் ரவுஃப் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் மறைச்சிடுங்க. ஆனால் வந்து அது இப்போ தான் நான் இந்த சிறை திரைப்படத்துக்கு அப்புறம் இது வரைக்கும் கண்டுக்கிறதுக்கு ஆள் இல்லை. 2013 ஒரு ஆவணம் வருது அப்துல் ரவுஃப் பற்றி. அதில் வந்து சீமானவர்களை இப்போ வந்து இந்த நேரத்தில் நினச்சி பார்க்கணும். அவர் தான் முதல்ல வந்து நான் அப்துல் ரவுஃப் பற்றி அவங்கள்ட்ட சொல்ல இந்த ஃபோட்டோ வாங்கிட்டு வந்து திருப்பூரில் நடந்த ஒரு கூட்டத்தில் தான் அது திறப்பு விழா, அந்த படத்திறப்பு பண்ணுறாங்க. அப்துல் ரவுஃபினுடைய தந்தையை கூப்பிட்டு கௌரிக்கிறாங்க. அப்புறம் அந்த கட்சியினுடைய மாணவர் பாசனுடைய குறியீடாக வந்து அப்துல் ரவுஃப் வைக்கிறாங்க. வேறு யாரும் அதுக்கப்புறம் முன்னெடுக்கல, இப்போவும் கூட இது பண்ணல. ஆனால் சிறை திரைப்படத்துக்கு அப்புறம் சொந்தம் கொண்டாடுறதுக்கு நிறையா பேர் நிறையா கழகங்கள்லாம் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவர் வந்து நான் யாருன்னு அவர் சொல்லிட்டு செத்துட்டார், அவருக்கான வாக்குமூலம் இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப சிரமப்படாதீங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லிக்கணும். ரொம்ப நன்றி தோழர், மகிழ்ச்சி உங்களுடைய ஒரு வணக்கம்.